ஏன் சோஷியல் மீடியால போடக்கூடாது? இப்போவே இந்த பிரச்சனைய இப்போவே லைவா சோஷியல் மீடியால போடுறேன். ஊரே பார்க்கட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னு ஊருக்கே தெரியட்டும். தாராளமா போடு. பெண்களோட நியாயத்தை நிலைநாட்ட வந்த எதிர் நீச்சலே, தாராளமா போடு. இப்ப நான் சொல்றது சேர்த்து ரெக்கார்ட் பண்ணி போடு. நீதான் தைரியமான ஆளாச்சே, எடு. ஏன் அமைதியா நிக்கிற? சரி, நான் என் போன்ல எடுக்கிறேன். மேடம் மேடம், எதுக்கு அதெல்லாம் வேணாம், விடுங்க. இதுங்களுக்கு இது சரி வராது. நான் கேஸ ஃபைல் பண்றேன். ரைட்ரு, ரெடி பண்ணியா? ஓகே சார். ஏண்டி பாசி பருப்பு, சோவ புடிச்ச மாதிரி ஒரு நேரம், இடுங்கி போன கண்ணு, நசுங்கி போன மூக்கு, இத வச்சுட்டு என்னென்ன வேலை பண்ற நீ? ஏய் அறிவுக்கரசி, வார்த்தையை விடாத. ஏய் நீ வாய மூடு. என் வீட்டு மாப்பிள்ளை ஏமாத்த பாப்பா இவ்வளவு சந்திர குங்குமம் வச்சு ஆர்த்தி எடுக்க சொல்றியா? யோ கோலமாவு, நீ நெசமாவே அவளுக்கு அப்பந்தானா இல்ல வேற மாதிரியா? பெத்த பொண்ண ஊர் சுத்த விட்டுட்டு அதை வச்சு சாப்பிட்டுட்டு ஈன பழப்பு பிழைக்கிறது. இதுக்கெல்லாம் நாண்டுகிட்டு சாவலாம். அம்மா வேண்டாம், இதுக்கு மேல என்ன சோதிக்காதீங்க. சத்தியமா நான் தாங்க மாட்டேன். நீங்க சொல்றது சரிதான். நான் பேராசப்பட்டுதான் தர்ஷனையும் வீட்டு மாப்பிளைய ஏத்துக்கிட்டேன். அது ஏன் தப்புதான். அதுக்கு தான்மா இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்க சொல்றது சரிதான். இதுக்கு மேல நான் வாழக்கூடாது. நான் இங்கேயே போயிடணும். என்ன பண்றீங்க சார்? நல்லா அடிச்சுக்கோ. என்ன பண்றீங்க? சார் நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஃப்ராட் தொட பண்றவளே பந்தாவா கெத்தா சுத்திட்டு இருக்கா. நீங்க நியாயமான ஆளு, எதுக்கு இப்ப சாவணுங்கிறீங்க, அடிச்சுக்கிறீங்க? விரலுக்கு ஏத்த வீக்கம் தான் இருக்கணும். என் தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் மாப்பிள்ள பார்த்துருக்கணும். அவளே நெருங்கி வந்தாலேன்னு ஏமாந்துட்டேன்மா. ஏன் தப்புதான்மா, ஏன் தப்புதான், ஏன் தப்பு. விடுங்க சார், விடுங்க, சொல்றத கேளுங்க சார். யோ, பண்ண தப்புக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. அவங்க பாவப்பட்டு விட்டுட்டாங்கன்னா இதுல இருந்து நீ தப்பிக்கலாம். யார்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? அவங்க வீட்டு மாப்பிள்ளை கிட்ட அசிங்கமா நடந்திருக்காங்கம்மா. அவங்க தான் இந்த கேஸ போட்டிருக்காங்க. இந்த 4 பயலுகளும் அவங்க கூட சேர்ந்து தான் கேஸ் போட்டிருக்காங்க. இவன் அந்த அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஊரை விட்டு போயிட்டா அவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன மேடம், கரெக்டா? சார் முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க சார். உனக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். மரியாதையா காலில் விழுந்து மன்னிப்பு கேளையா? முடியாது. அவர் மன்னிப்பு கேட்க மாட்டாரு. யார்கிட்ட சார் மன்னிப்பு கேட்கணும்? அவங்க கிட்ட தானே. அம்மா என்ன சார் நீங்க? சார் எந்திரிங்க சார். சார் எந்திரிங்க. என்ன சார் என்ன பண்றீங்க நீங்க? எதுக்கு இவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறீங்க? இவ யாரு முதல்ல? ஒரு அப்பாவி ஃபேமிலிய கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அவ கால்ல போய் விழ போறீங்களா? அவளே ஒரு ஃப்ராடு, ஆனா கெத்தா சுத்திட்டு இருக்கா. இங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறது ஒரு அறிவுக்கரசி மட்டும் இல்ல, ஆள்பலம், பணபலம் இதெல்லாம் ஒட்டு மொத்தமா விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. இதுக்கெல்லாம் பயந்து நம்ம நியாயத்தை விட்டு கொடுத்துட்டா நம்ம தப்பான முன்னுதாரணம் ஆயிருவோம். நாளைக்கு பார்கவி மாதிரி எல்லா பொண்ணுகளும் அடங்கி போயிடுவாங்க. இந்த அறிவுக்கரசி மாதிரியான ஆளுங்க நம்ம பலவீனத்தை இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சமூகத்தை சீரழிச்சிருவாங்க.
இங்க பாருங்க சார், விட்டு கொடுக்காதீங்க ப்ளீஸ். நம்ம சட்டப்படி எதிர்கொள்ளலாம். நிச்சயமா நம்ம ஜெயிப்போம். தைரியமா இருங்க. ஐய கச கசன்னு கத்திக்கிட்டே இருக்க. நீ எல்லா குடும்பத்தையும் கெடுத்துட்டே இருப்ப போல இருக்கே. யோ கோலமாவே, இவ பேச்ச கேட்டான்னு வச்சுக்கயேன், நீ உன் பொண்ணு ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நடுத்தரவுல தான் நிக்கணும். அதனால மன்னிப்பு கேட்டு உன் பொண்ணு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல என் மாப்பிள்ளை மேல கேஸ் கொடுத்தால, அத வாபஸ் வாங்க. இந்தாரு, இதுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கலன்னு வச்சுக்கோயேன், இங்க இருந்து நீயும் அவளும் முழுசா வீடு போய் சேர முடியாது. சார், அவ மிரட்டுறதுக்குலாம் நீங்க அடங்கி போவாதீங்க. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம். நாங்க வாபஸும் வாங்க மாட்டோம். மேடம், இதெல்லாம் சரியா வராது. நான் ஜட்ஜி வீட்டுக்கு கூட்டு போய் ரிமாண்ட் வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உரிக்கிற உரியில அலறிக்கிட்டு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. இத நாங்க பாத்துக்கிறோம். இது எங்க டியூட்டி. ரைட்ரு, சீக்கிரம் ரெடி பண்ணியா.